அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெப குழுவின் வாயிலாக உங்களை இன்று சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்தது. எது நடந்தாலும் நன்றி சொல்ல நாம் பழகிக்கிறணும். சரியா? எல்லாமே நம்ம நன்மைக்கு நினச்சிக்கிறணும். அப்படி நினைக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். சரியாம்மா? அன்னைக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 2, இறை வார்த்தை 1-5 முடிய. எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களில் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்கிறாரு? நாம் கிறிஸ்துவிடமிருந்து தான் ஊக்கம் பெற்றிருக்கோம். அந்த ஊக்கத்தில் தான் ஆறுதலும் தூய்மையும் தூய ஆவின் வல்லமையும் இரக்கமும் நமக்கு கிடச்சிருக்கு. அப்படி தானே? அப்போ நம்ம எல்லாருமே ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் கொண்ட ஒரே உள்ளம் கொண்டவர்களாக இருக்கணும், ஒரே மனத்தவராக இருக்கணும். அப்போதான் நம்ம மகிழ்ச்சியை நிறைவாக்க முடியும் அப்படின்னு யார்? பவுல் சொல்கிறார். அந்த மகிழ்ச்சியை தான் இப்போ இங்கேயும் சொல்கிறார். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களில் உயர்ந்தவராக கருதுங்கள். நான்ங்கிற சொல்லை விட்டுட்டு பிறரை நாம் நேசிக்கும் போது, பிறரை மதிக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ள வேண்டும். அப்போதான் இயேசு கிறிஸ்து என்ன மனநிலையில் இருந்தாரோ அந்த மனநிலையில் நம்மளுக்கு இருப்பார் இல்லையா? அப்போது நமக்கு என்ன நடக்கணும்? எல்லாமே இறைவனை சார்ந்து தான் இருக்கணும். அப்படி இறைவனை சார்ந்து இருக்கும்போது தான் எது நடந்தாலும் நம்ம நன்மையை மட்டும் நாட முடியும், தீமை இல்லை. அந்த தீமையே வந்தாலும் அதை நன்மையாக மாற்றித்தர அவரால் மட்டும்தான் முடியும். எது நடந்தாலும் நன்றி சொல்ல கற்றுக்கணும்னு வச்சுக்கிட்டாங்களேன், அப்போ நிறைவாக இருக்கும். சோதிக்கிறவன் நம்மளை சோதிப்பான், ஆனாலும் நம்ம கூட இருக்க ரொம்ப பெரியவர் அல்லவா? அப்படி இருக்கும்போது நம்ம நிறைவாக இருக்கலாம். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே உண்டு. துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் நோவுகளும் நொடிகளும் நோய்களும் உண்டு இல்லையா? நாம் அதன் மூலமாக பலப்படுவோம். நம்ம பலப்படுறதுக்குன்னே நம்மளை ஆண்டவர் வழி நடத்துகிறார். அந்த வழி நடத்தல தான் பவுல் என்ன செய்கிறார்? இந்த வார்த்தையை கொடுக்குறாரு பிலிப்பு நகர மக்களுக்கு. இப்போது அந்த வார்த்தையை நம்மளே எடுத்துக்கிறோமே, நமக்கு நாமே எடுத்துக்கிறோமே. அப்படி எடுக்கும்போது நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? தூயாவின் வல்லமையால் நாம் ஆவியின் தோழமையால் நாம் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர்களாக இருக்கோமா? அவர் கேட்குறது நம்மகிட்ட இருக்குதா? இறைவன் நம்மகிட்ட அதை கேட்குறார். யார்? பவுல் மூலமாக நம்மளை கேட்குறார். நாம் ஒரு மனம் கொண்டவங்களாக இருக்கோமா? எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோமா? என்ன நடந்தாலும் நன்றி சொல்கிறோமா? அப்படி நன்றி சொல்ல நாம் பழகிட்டா நாம் தான் நிறைவர்கள் இல்லையா? அப்போ இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்ற அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய இறக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ரசித்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, இறங்குங்கப்பா. உமது அருளால் அற்புதத்தால் நிரப்புங்கப்பா. நீர் எங்களுக்கு என்ன திட்டமிட்டீரோ அது எல்லாம் நடக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம்ப்பா, நம்புகிறோம்ப்பா. அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உங்களுடைய இறக்கத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய பாதுகாப்பு மரணம் எங்களோடு கூட இருந்து உம்முடைய இறமக்களாக எங்களை நீர்தாமே வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி, என் இயேசுவே எங்களுக்காக ஆமாண்டவர் உம்முடைய இறை மக்களுக்காக நீர்தாமே தந்தையிடம் பரிந்துரை செய்து அனைத்தும் நிறைவாக நடத்தி கொடுக்குற கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இறக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.